இன்றைக்கி ஜெரேமோட ஃபர்ஸ்ட் 4 பர்த்டே செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஜெரேம் பிறந்தப்போ எடுத்தது. செகண்ட் to 3rd மந்த் வரைக்கும் ஜெரேம் வந்து கொஞ்சம் வில்லன் டைப்பில் தான் இருப்பார். அவர் 4th மந்த்லேருந்து கொஞ்சம் சப்பியாக க்யூட் பாயாக மாறிடுவார். நீங்கள் இதெல்லாம் வந்து அரௌண்ட் 10th மந்த் 11th மந்த் அப்போ எடுத்தது. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து கொஞ்சம் கிராண்டாக மண்டபம் எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். செகண்ட் பர்த்டேலேருந்து நாங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து செகண்ட் பர்த்டே அப்போது ஜெரேம் இப்படி தான் இருந்தார். 3rd பர்த்டே அப்போது வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் நாங்கள் வெளியே போயிட்டோம். ரெசார்ட்டில் போயிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணார். நான் ஜெரேம் பிறக்கும்போது ஒரு ப்ராமிஸ் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நல்லபடியாக பிறந்துட்டான்னா நான் வந்து ஏழை பசங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறேன் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எடுத்திருந்தேன். ஏசப்பா வந்து எனக்கு நல்லபடியாக ஜெரேமை கொடுத்தாரு. அதுக்காக வந்து நான் இயர்லி ஒன்ஸ் வந்து ஏழை பசங்களுக்கு போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் 1 இயர் நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு. இந்த வருஷம் வந்து மறக்காமல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடித்த அப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி இந்த ரோட் சைட் பீப்புளுக்கெலாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து 4th பர்த்டே செலிப்ரேஷன். அதாவது நேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. 2 பேரும் வந்து அவங்க அக்காவும் தங்கச்சியும் ஃப்ரெண்டு ஜெரேமோட ஃப்ரெண்ட் அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பத்தா தாத்தா அத்தை மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஜெரேமுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்பத்தா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் ஒன்று, குட்டி பைபிள் அவன் ரொம்ப நாளாக கேட்டிருந்தான். நாங்கள் பைபிளை எடுத்துகிட்டு போகும்போது அதனால் வந்து அவங்க அப்பத்தா வந்து பைபிள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இதை வந்து அவங்க மாமா வந்து எடுத்து கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸு. நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி ஒரு 25 பிரியாணி பேக்கெட் ஆர்டர் பண்ணி அந்த ரோட் சைட் பீப்புளுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த சின்ன பசங்களாம் வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியாது. என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்கும்போது அவங்களுக்கும் கொடுத்தோன்னா அவங்களும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, வாங்கிக்கிட்டாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.